வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் இது 9ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை 8:20 வரை, அதன் பின் விசாகம், திதி வளர்பிறை சதுர்தசி இரவு 7:14 வரை, அதன் பின் பௌர்ணமி திதி ஆரம்பம். இன்று இரவு பௌர்ணமி திதி ஆரம்பம். யோகம் சித்த யோகம். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம். நாளைய விசேஷம், நாளைய தினம் பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், வைகாசி விசாகம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இது எல்லாமே சிறப்பான கிரகங்கள். சூரியன் 5 குடையவர், சுக்கிரன் 2 7 குடைய கிரகம், குரு 9 12 குடைய கிரகம். இந்த மாதிரி சுபகிரகங்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன். 4 குடைய கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது, ராசியில் ஒரு சுபகிரகம். இப்படி எல்லா விதத்திலும் நன்மையை செய்யக்கூடிய கிரக அமைப்பு இருப்பதால் இன்று பல நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பாக நடக்கும். நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எண்ணம் ஈடேறும். நல்ல எண்ணங்கள் ஈடேறும். சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். உங்கள் ராசிக்குள் சுக்கிர பகவான் இருப்பது என்பது ஒரு யோகம். சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது எப்பயுமே சிறப்பு. அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு தான் இந்த நாளை சொல்லணும். முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் நன்மை செய்யாத கிரகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான பலனை செய்யும். 2 குடைய கிரகமான சந்திரனுக்கு புதனின் பார்வை. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான நாள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதற்கான முயற்சிகள் ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியும். இன்றைக்கி நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களின் தாயாருக்கு ஆரோக்கியம். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். உங்களால் உங்கள் தாய்க்கு நன்மை, தாய் மூலம் உங்களுக்கு நன்மை. இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சிறப்பான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிறு பயணம் இருக்கும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாள். உங்களுடைய உறவினர்களை பார்த்து அவர்கள் மூலம் ஏதோ ஒரு ஆதாயமும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உறவினர்களின் வருகை அல்லது நீங்கள் உறவினர்களை பார்க்க போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதனால் நன்மையும் நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பான பலன். உங்கள் ராசி அதிபதி புதனின் பார்வையில் சந்திரன்.
இது ஒரு நல்ல அமைப்பு. இது ஒரு உங்களுக்கு எல்லா காரியங்களையும் இன்றைக்கி திட்டமிட்டபடி தடையின்றி சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 9ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், அதுவும் சிறப்பான பலனை செய்யும். எல்லா விதத்திலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கௌரவம் எல்லாமே உயரும். சபையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய அற்புதமான நாள். வைகாசி விசாகம் இந்த மாதத்தில் தான் வரும். முருகன் வழிபாடு சிறப்பு. உங்கள் நட்சத்திரம் நீங்கள் சுவாதியாக இருந்தாலும் சரி, விசாகமாக இருந்தாலும் சரி, நரசிம்ம ஜெயந்தி எல்லாமே இந்த மாதத்தில் தான் வரக்கூடிய நாள். அதனால் கோயில் போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் விசேஷமான நற்பலனுக்குரிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5 கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது, 7 7ஆம் இடத்திலே இருப்பது, ஜீவனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது, எல்லாமே ஒரு யோகம். தொழில் நல்லா நடக்கும், உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு இப்போது குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய நேரம், ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது எப்பயுமே சிறப்பு, எல்லாருக்குமே சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் அது நன்மை செய்யும். சில விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக அளவில் நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல படிக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். விருப்பமான படிப்பை படிக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தரக்கூடிய கிரகமைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் 5ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இல்லை, நன்மை செய்யக்கூடிய கிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் பதவி உயர்வு உண்டு. இப்போ நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர் தான் மேலே வரும். பதவி உயர்வு, இடம் மாற்றம், சம்பள உயர்வோடு இடம் மாற்றம், இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதை நம்ம நேற்று ராசி பலனிலே சொல்லியிருந்தோம். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல அமரும்போது தான் லக்ஸூரியஸான கார்லாம் வாங்குவாங்க சில பேர். கம்ஃபர்ட் லெவல் கூடும். அது போன்ற ஒரு நாள் இன்றைக்கி நாள், நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓரிரு நாட்கள் பிறகு நேரம் நல்லாயிருக்கும். சந்திராஷ்டம நேரத்தில் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். வீட்டில் உங்களுடைய தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி பூஜை அறையில் அமர்ந்து சுவாமி கும்பிடலாம். திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை செலுத்தும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள்.